வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு. இந்த வாழ்க்கையில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்துல இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ கவனமா கேளுங்க. நிச்சயமா உங்க கேள்விக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திற்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக போறார். அப்போ அந்த ஜெப ஆலயத்துல ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய குமாரன் என்று அறிந்து பயங்கரமா சத்தம் போட்டு அலறுதுங்க. அப்போ இயேசு அந்த அந்த பிசாசுகளை பார்த்து, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. உடனே அந்த அசுத்த ஆவி பயங்கரமா அலக்கழித்து மிகுந்த சத்தத்தோட அவனை விட்டு போய்விட்டது. அப்போ இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன, அசுத்தாவிகளுக்கு கூட இவர் கட்டளை கொடுக்குறாரு, அந்த அசுத்தாவிகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரு, இது எப்படிப்பட்ட உபதேசம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் உடனே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களை கிளம்பி அவருடைய ஒரு சீஷனாகிய சீமோன் பேதுருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க சீமோன் பேதுருடைய மாமியார் ஜுரத்துல படுத்து கிடக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்தவங்க இயேசுப்பா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்து உடனே இயேசுப்பாவுக்கு பேதுருடைய மாமி ஜுரத்துல படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே இயேசுப்பா அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடித்து அவங்கள தூக்கி விடுறாரு. உடனே ஜுரம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மாமியார் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் குஷ்டரோகி ஒருவன் இயேசுவனிடம் அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு. அப்ப இயேசப்பா அந்த குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி என்ன பண்றாரு, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு குஷ்டரோகியை யாராவது தொடுவாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அவர் கையை நீட்டி அவனை தொட்டு அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அப்படிதான் இன்னொரு நாள் ஒரு வீட்டுல இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ இந்த வீடு ஃபுல்லா ஜனங்களால நிறைந்திருந்தது. வீட்டுக்கு வெளியே கூட நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ இப்படியாக அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவிற்கு அவ்வளோ கூட்டம். அப்போ ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்றாங்க, ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வர்றாங்க. அப்போ எப்படியாவது அவர்களுடைய நண்பனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு போகணும், இயேசப்பா அவனை சுகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவனை உள்ள வீட்டுக்குள்ள அவனை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். அப்போ என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த கூரையை பிரித்து அவனை அந்த படுக்கையோட கீழே இறக்குறாங்க. அப்போ இந்த விசுவாசத்தை இயேசுவா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வேத பாரகர்கள், அதாவது டீச்சர்ஸ், அந்த ரபிமார்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மனசுல இப்படி நினைக்கிறாங்க, இவர் என்ன பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, இவர் தேவதூஷணம் சொல்றாரு, கடவுள் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல இப்படி சிந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இருதயத்துல சிந்தித்த இந்த நினைவுகளை இயேசுப்பா அறிந்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய இருதயத்திலேயே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சிந்திக்கிறீங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லி, பூமியில பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அப்போ இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஒரு சாயங்கால வேலையில ஏசுப்பா அவருடைய சிஷ்யர்களை பார்த்து, வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, படகுல ஏறி எல்லாரும் போறாங்க. அப்போ ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த கப்பல்ல ஒரு தலையணை வைத்துக்கொண்டு ஏசப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பலத்த சுழல் காற்றை பார்த்து அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஏசப்பா எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏசப்பா அவருடைய சிஷ்யர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று? இப்ப நான் படகுல உங்க கூட தானப்பா இருக்கேன், ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை, உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுப்பா பார்த்து பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று
ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஸோ ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க, கரைக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு கல்லறை இருக்கு. அந்த பிரேத கல்லறைகளிலிருந்து ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் வெளியே வரான். பாருங்க, அந்த மனுஷனை சங்கிலி போட்டு கட்டினா கூட அவன் அந்த சங்கிலியை உடைத்து கொண்டு அவன் வெளியே வந்துருவானாம். அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை யாருமே அடக்க முடியலையாம். ஸோ அப்படி இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து ஒரே கூச்சலிட்டு கூக்குரலிட்டு அவன் என்ன பண்ணுவானா, கல்லுகளால தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏசப்பாவை தூரத்துல இருந்து அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏன் இப்படி வந்து இந்த அசுதாவிகள் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் கடைசி காலத்துல இந்த அசுதாவிகளை நரகத்துக்கு தள்ள போறாரு. அதனால இந்த அசுதாவிகள் இயேசுவை பார்த்த உடனே அதுங்க பயந்து இப்படி பேசுதுங்க. சரி, அப்போ இயேசப்பா என்ன பண்றாங்க, அவனை பார்த்து, அசுத்த ஆவி, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. உன் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லி, என்னை இந்த இடத்துல இருந்து துரத்திடாதீங்க, நீங்க எங்களை துரத்த போறீங்கன்னா அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுகள் வந்து கேட்டுக்கொண்டது. அப்போ உடனே இயேசப்பா வந்து உத்தரவு கொடுக்குறாங்க. உடனே அந்த ஆவிகள் புறப்பட்டு அந்த பன்றிகளுக்குள்ள போயிடுதுங்க. உடனே ஒரு ஏறக்குறைய 2000 பன்றி கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுதுலாம், ஓடி போய் அந்த உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள்லாம் இதை பார்த்துட்டு பயந்து ஊருக்குள்ள ஓடி போய் எல்லா ஜனங்கள்கிட்டயும் இதை வந்து சொல்றாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ வந்து பாக்குறாங்க, அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் அவன் வந்து வஸ்திரம் போட்டு, அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நல்ல தெளிந்த புத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னு பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு இயேசுவை பார்த்து அவங்க கெஞ்சுறாங்க, தயவு செய்து எங்க ஊரை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி பயந்து அனுப்புறாங்க. அப்போ இயேசப்பா என்ன பண்றாங்க, அவர் எதுவும் சொல்லலை. அவர் படகுல ஏறி திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி படகுல ஏறுறாரு. அப்போ அந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்ற அந்த மனிதன் வந்து கேட்குறான், ஆண்டவரே, நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றான். அப்போ இயேசுப்பா வந்து சொல்றாங்க, இல்லை இல்லை, நீ வந்து உன்னோட இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, நீ வந்து உன் வீட்டுக்கு போயிட்டு நீ வந்து கர்த்தர் உனக்கு மனமிறங்கி உனக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்தாரு அப்படின்னு சொல்லி நீ போய் உன்னுடைய வீட்டாருக்கு நீ அறிவி, உன்னுடைய இனத்தாருக்கு அனுவி, உன்னுடைய ஜனங்களுக்கு நீ வந்து இதை அறிக்கை செய் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி அந்த மனுஷன் என்ன பண்றான், அவன் போயிட்டு ஏசப்பா அவனுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் ஒரு 10 பட்டணங்களாகிய தெக்கப்போலி அப்படின்ற அந்த 10 பட்டணங்கள் அடங்கி அந்த நாட்டிற்கு போய் ஃபுல்லா அந்த நாடுகள் ஃபுல்லா அந்த 10 சிட்டிஸ்க்கும் போயிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இதை கேட்ட எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் ஏசப்பா படகுல ஏறி மறுபடியும் அவர் வந்த இடத்துக்கு திரும்ப வரார். அப்போ யவீரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜபாலய தலைவர் வரார். வந்து ஏசப்பா பார்த்து அவருடைய பாதத்துல விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். என்னுடைய பொண்ணு மரண அவஸ்தையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அவ வந்து சுகம் பெறும்படிக்கு நீங்க வந்து அவ மேல உங்க கைகளை வைங்க, அப்போ அவ வந்து பிழைத்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்கிறாரு. இப்போ இயேசுப்பா உடனே கிளம்பி அவர் கூட போறாரு. அப்படி போற வழியில ஒரே ஜனங்கள் வந்து அவரை நெருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரே கூட்ட மக்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஒரு 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அதாவது 12 வருடங்கள் அந்த உதிரப்போக்கினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அவங்க பாருங்க, அவங்க பார்க்காத வைத்தியர்களே கிடையாதாம். அவங்க எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. மிகுந்த வருத்தத்தோட அவங்க வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு, இயேசப்பாவுடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன், இயேசப்பாவுடைய ட்ரெஸ்ஸுடைய ஓரத்தை நான் தொட்டுட்டா போதும், எனக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்றாங்க, அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள போறாங்க. அவர் பின்னாடியே போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டுடுறாங்க. தொட்ட உடனே அவங்களுடைய சரீரத்துல அந்த உதிரப்போக்கு நின்று போனதை அவங்க உணர்றாங்க. அந்த வேதனை நீங்கி அவங்க ஆரோக்கியம் அடைந்ததை
அவங்க அவங்களுடைய சரீரத்துல உணர்ந்தாங்க. அப்போ உடனே ஏசப்பா என்ன பண்றாங்க, அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை அவர் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார் என் ட்ரெஸ் தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சீஷர்கள் எல்லாரும் இயேசுவா பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை வந்து நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க. இதை வந்து செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றி பார்த்தாராம். அவங்களுக்கு சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீ வந்து பயந்து நடுங்கி இயேசுப்பா முன்னாடி வந்து அவருடைய பாதத்துல விழுந்து அவங்களுக்கு நடந்தது எல்லாவற்றையும் எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க. அப்போ இயேசுப்பா இதை கேட்டு என்ன சொல்றாங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டில இருந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, உங்க குமாரத்தி வந்து மரித்து போனால் இனிமேல் இந்த போதகரை நீங்க வருத்தப்படுத்தாதீங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இயேசுப்பா இதை கேட்டுட்டு அந்த ஜபாலய தலைவன் யவீருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி 3 சீஷர்களை மட்டும் அவர் கூட வந்து கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்களை மட்டும் கூட்டிட்டு போறாரு. வேற யாரையும் வந்துட்டு அவர் பின்னாடி வர அனுமதிக்கல. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்போ அந்த எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை பார்த்து எல்லாரும் நகைத்தாங்களாம். அப்போ எல்லாரையும் இயேசப்பா வெளியே போக பண்ணி அந்த பிள்ளையுடைய தகப்பனையும் தாயையும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து அந்த பிள்ளையுடைய கையை பிடித்து தலித்தா கூமி அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்போ அந்த 12 வயதுள்ள அந்த சிறு பெண் எழுந்து அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ எல்லாரும் இதை பார்த்து அவளுடைய பேரண்ட்ஸ், அவங்க கூட இருந்த அந்த 3 சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்போ இயேசுப்பா சொல்றாங்க, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவருடைய சீஷர்களும் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ இயேசுப்பா அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அறிந்து கால்நடையாகவே அவரை சந்திப்பதற்கு கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாரும் போனாங்களாம். அப்போ அந்த மக்களை பார்த்த உடனே இயேசுப்பா மனதுருகி, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதுனால அவர்கள் மேல மனதுருகி அவர்களுக்கு நிறைய காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்கினாராம். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, இது ஒரு வனாந்திரமான இடமா இருக்கு, நேரமும் ஆயிடுச்சு, அதனால பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொள்ளட்டும், அதனால அவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுப்பா கிட்ட சொல்றாங்க. இப்போ இயேசுப்பா சொல்றாங்க, நீங்களே அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு வாங்குவதற்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசுப்பா சொல்றாங்க, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசுப்பா சொல்றாங்க, சரி எல்லாரையும் இந்த பசும்புல்லின் மேல் உட்கார வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் இந்த புல்வெளியில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுப்பா அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அந்த அப்பங்களை பிட்டு என்ன பண்றாரோ அவர்களுக்கு கொடுக்கும்படியாக சீஷர்கள் இடத்துல கொடுக்குறாரு. அப்போ அந்த சீஷர்களை எடுத்து என்ன பண்றாங்க, அதை பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் துணிக்கைகளை நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த அப்பத்தை எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னா, புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். அந்த புருஷர்களையும் தாண்டி அநேக பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த ஜனங்கள் எல்லாரையும் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இயேசுப்பா ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல ஏறி போறார். அப்போ அந்த சாயங்காலமான போது சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, படகுல ஏறி அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அந்த படகு நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு காற்று அவர்களுக்கு எதிராக அடித்ததுனால அந்த சீஷர்களால அந்த படகை வந்து ஓட்ட முடியல. ஸோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இயேசுப்பா என்ன பண்றாங்க, கடல் மேல நடந்து போறாங்க. ஒரு ராத்திரி வேலையா இருக்கு. ஆனா அந்த சீஷர்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. அவரை பார்த்துட்டு ஐயோ ஆவேசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சத்தமிட்டு அலறாங்க. அப்போ உடனே இயேசுப்பா அவங்கள பார்த்து பேசுறாங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த படகுல ஏறிடுறாரு. அவர் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ அந்த காத்து அமைதியாகி பயங்கரமான ஒரு அமைதி உண்டானது. பாருங்க, இப்ப நம்ம பார்த்த இந்த அற்புதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்கள். வேதத்துல பைபிள்ல மார்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு
புஸ்தகம் இருக்கிறது. அதுல முதல் 6 அதிகாரங்கள்ல இந்த 10 அற்புதங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த 10 அற்புதங்களையும் வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, ஃபர்ஸ்ட் அற்புதம் நம்ம பார்த்தோம். ஒரு சபையில ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்ப அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனுஷனை விடுதலை ஆக்குவதற்கு அந்த சபையில வந்து இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்றாரு. ஆனா அதுக்கு அடுத்த அற்புதம் பார்க்கிறோம். சீமோனுடைய மாமியார் வீட்டுல ஜுரத்துல படுத்து கிடக்குறாங்க. ஸோ அவங்க வீட்டுல இருந்தாலும் கூட அவங்க வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு குஷ்டரோகிக்கு வந்து சுகம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த குஷ்டரோகி அவன் ஊருக்கு வெளியே தான் வந்து இருந்திருக்கணும். ஏன்னா குஷ்டரோகி பிடித்திருந்த மனிதர்கள் வந்து ஊருக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அந்த குஷ்டரோகத்திலேருந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும் குஷ்டரோகிகள் எல்லாருமே ஊருக்கு வெளியே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவங்க ஊருக்கு வெளியே இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகம் கொடுத்தார். அப்புறம் அந்த 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம வந்து போகணும், அவங்களுடைய நண்பனுக்கு சுகத்தை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவிடம் போக முடியல. ஆனாலும் அந்த கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு விடுதலை கொடுக்கணும் என்பது கடவுளுடைய சித்தமா இருந்ததுனால அந்த கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா சுகம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணும் பொழுது அவங்களை சுற்றிலும் பயங்கரமான புயல் அடித்தாலும் கூட அந்த புயலின் நடுவுல வந்து இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி அதை அதட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்புறம் ஒரு கல்லறையில இருந்து ஒரு அஸ்தாவி பிடித்திருந்த மனுஷன் வரான். அவன் கல்லறையில இருக்கிறான். கல்லறை என்பது மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிற ஒரு இடம் இல்லைங்களா? அது உயிர் இல்லாத ஒரு இடம். மரித்த மனிதர்கள் உயிரோடு எழும்ப முடியுமா? மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்ப முடியுமா? செத்த காரியங்கள் உயிரோடு எழும்ப முடியுமா? ஆனா மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அப்படிப்பட்ட கல்லறையின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை கொடுத்தார். அதே போலதான் அடுத்து எவீருடைய மகளை வந்து பார்த்தோம். எவீரு அவருடைய மகள் மரித்து போயிருந்தார். ஆனா மரணத்தினால கூட இயேசு கிறிஸ்துவை தடுக்க முடியல. மரித்தும் கூட அந்த பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பினார். பிறகு அந்த 12 வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண், அவளை குறித்து நம்ம பார்த்தோம். பல வருட வேதனையா இருந்தாலும் கூட ஒரு நொடியில இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன், அதை யூஸ் பண்ணி, அது ஒரு சிறிய ஒரு அளவு தான் பாருங்க, அது ஒன்றும் பெருசு கிடையாது. 5000 பேருக்கும் மேற்பட்ட மனிதர்களை 5 அப்பம் 2 மீன் கொண்டு நம்ம வந்து போஷிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அது ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் கூட, அது ஒரு குறைவாக இருந்தாலும் கூட அந்த குறைவை இயேசு கிறிஸ்து நிறைவாக்கினார். அதுவும் அது எப்படிப்பட்ட ஒரு இடம்? அது ஒரு வனாந்திரமான இடமா இருந்தது. அது ஒரு வனாந்திரமான இடமாக இருந்தாலும், குறைவுகள் இருந்த ஒரு இடமாக இருந்தாலும், அந்த குறைவை இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றினார். அந்த வனாந்திரமான இடத்திலும் இயேசு கிறிஸ்து அவர்களை அருமையா போஷித்தார். அப்புறம் கடைசியா ஒரு அற்புதத்தை பார்த்தோம். சுற்றியும் கடல், பயங்கரமான காற்று அடிக்குது. ஸோ இப்படியாவது அந்த காற்றை தாண்டி கரையை சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னதான் போராடினாலும் அவங்களால அந்த காற்றை எதிர்த்து அந்த படகு அவங்களால ஓட்ட முடியலை. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் எதிர்நீச்சல் போட முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனாலும் அப்படிப்பட்ட கடல் மேலேயும் நடந்து வந்து விடுதலை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஸோ இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுற்றிலும் புயல் அடித்தாலும் சரி, இல்லை மரித்து போன காரியங்களா இருந்தாலும் சரி, இது செத்து போன காரியமா இருக்கே, இதற்கு மேல இந்த காரியம் ஃப்ளரிஷ் ஆகுமா என்று சொல்லி நீங்க வந்து யோசிக்கலாம். ஒரு மரித்து போன ஒரு நிலைமையில வந்து இருக்கலாம். அல்லது அந்த 12 வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த அந்த பெண்ணை போல நீங்க வந்து வருஷ கணக்கா பலவீனத்தோட நீங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பல வருஷமா நான் இந்த நோயினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், பல வருடங்களா இந்த வியாதியில இருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், பல வருடங்களா நான் அந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறேன், ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இவ்வளவு வருடம் கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு நொடியில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஸோ இந்த மனிதர்கள் எல்லாரையும் பார்த்தோம். சில பேரை இயேசப்பாவை தேடி போய் சுகப்படுத்துறாரு. சில பேர் இயேசுவை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா? இந்த அசுத்தாவை பிடித்திருந்த மனிதன் பாருங்க, அவன் வந்து கல்லறையில இருந்தான். அவனை யாருமே அடக்க முடியல. ஆனா இயேசு தேவன் அவன் மேல மனம் இறங்கினதுனால
அவனை தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவரை தேடி வந்து குஷ்டரோகிய இயேசு கைவிடலை, அவனுக்கும் சுகத்தை கொடுத்தார். தனக்காக இல்லைனாலும் தங்களுடைய நண்பன் பல வருஷமா வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அந்த கஷ்டத்துல இருந்து அவனுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நண்பர்கள் என்ன பண்றாங்க, அவங்க விசுவாசித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வராங்க. என வேதம் சொல்லுது, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஸோ அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், அவன் அதை நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய நண்பர்கள் வந்து ஏசப்பாவை விசுவாசித்ததுனால அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார், அவனுக்கு சுகத்தையும் கொடுத்தார். என் வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் வருமானம் தான் எனக்கு வருது, என்கிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்கு, வச்சுதான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் கவலைப்படாதீங்க, அந்த கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து இயேசுவோடைய பாதத்துல வைங்க. அதை இயேசு பெருக பண்ணி உங்களை திருப்தி ஆக்குவார். ஸோ இந்த 10 அற்புதங்களை நீங்க மறக்காதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயேசுப்பா உங்க பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்க வாழ்க்கையில என்ன சோதனைகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து அவர் விடுதலை கொடுப்பார். ஏன்னா உங்களை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, இயேசப்பா உங்க பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். நம்ம பாவம் செஞ்சோம், நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்ம கடவுளை விட்டு மீறி நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காக, நம்ம செஞ்ச பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு வரக்கூடிய தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் மேல ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு இயேசுவை யாருன்னு கூட தெரியாது. ஆனா நம்ம அவரை அறியாத பொழுதும் கூட, அவரை விசுவாசிக்காத பொழுதும் கூட, நம்ம இந்த உலகத்துல பிறக்காத பொழுதும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு வந்து சிலுவையில நம்மளுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்தது மட்டும் இல்ல, 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவனுடைய பிள்ளை. கடவுளே மனிதாவதாரம் எடுத்து வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர்தான் என்று, அவர்தான் தேவன் என்றும் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு அடையாளமாக அவர் உயிரோடு எழுப்பினார், அவர் உயிரோடு எழுந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த பொழுது நிறைய இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்ப கூட நம்ம பார்த்தோம், அந்த மரித்த அந்த எவீரோடைய மகளை உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் அவர்கள் வாழ்ந்து முடிவில் அவங்க மறுபடியும் அவங்க வந்து மரித்திருக்கணும் இல்லைங்களா? ஆனா மரித்து உயிரோடு எழுந்து என்றென்றும் ஜீவிக்கிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ஸோ இப்படியாக நம்மளுடைய பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டத்துல இருந்து நமக்கு சுகத்தை தரமாட்டாரா? நமக்கு விடுதலை தரமாட்டாரா? உங்களுக்கு விடுதலை தரமாட்டாரா? நீங்க விசுவாசிங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. தேவனாலே எல்லாம் கூடும், கடவுளாலே எல்லாமே கூடும். அதற்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். மனிதர்கள் தான் நம்ம வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்போம் இல்லைங்களா? அவர்கிட்ட வர ஒருவரையும் அவர் தள்ளுவது கிடையாது. அவரை நோக்கி கூப்பிடுற யாரையுமே அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அசட்டை பண்ணாமலும் இருக்கிற தேவன். எளியவர்களுடைய கூப்பிடுதலையும் திக்கற்ற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவன். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க தேவன்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இப்பொழுது நம்ம வந்து ஜெபிக்கலாமா? வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வந்து இருப்பேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ உங்களோட சேர்ந்த நானும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். எல்லா பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புலே இயேசப்பா, இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிற இந்த பிரதருக்காக, இந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே உமக்கு தெரியுமப்பா. ஒருவேளை இவங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வலி, என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், இதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஆனா அவங்க புரிந்து கொள்வதையும் விட அதிகமா அவங்களுடைய வாழ்க்கையை நீர் புரிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும்ப்பா, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதை அவங்க நம்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் இந்த பிரதருக்காக, இந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுங்க. இவங்களுடைய துன்பம், துயரம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. அவங்க சரீரத்துல ஒருவேளை அவங்க வியாதிப்பட்டு இருக்கலாம், அவங்களுக்கு சுகம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பலவீனத்துல அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். என்னை சுகப்படுத்த
யாராலையும் முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஒருவேளை நான் வருஷக்கணக்கா நான் மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கலாம். இல்லை பல வருஷங்களா ஹாஸ்பிட்டலுக்கும் கிளினிக்ஸ்க்கும் அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். டெஸ்ட் மேலே டெஸ்ட் அவங்க வந்து எடுத்துக்கொண்டு இருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்கள் சுகமளிக்கும் வல்லமை அவங்களுடைய சரீரத்தில் பாய்ந்து செல்லட்டுமப்பா. அவங்களுடைய சரீரத்தை நீங்கள் தொட்டு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. உச்சி தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற ஒவ்வொரு வேதனையும் நீங்கி அவர்கள் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அது மட்டும் இல்லைப்பா, அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு முற்றிலுமான விடுதலையை தாங்க. ஒருவேளை அவங்களுடைய மனசுல வந்து வலியோட வேதனையோட இருக்கலாம். மனிதர்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். சில மனிதர்கள் பேசின வார்த்தைகள்னால அவர்கள் வலியோட வேதனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல உபத்திரவங்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம். இல்லை சில மனிதர்கள் வந்து அவங்கள ட்ரீட் பண்ண விதங்கள், அப்யூஸ் பண்ண விதங்கள், அதை யோசித்து அவங்க வந்து கஷ்டத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இசப்பா எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அவங்களுடைய மனதில் இருக்கிற அந்த வலி வேதனையை நீங்கள் நீக்கி போடுங்க இசப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேலையில் உங்கள் சுகமளிக்கும் வல்லமை அவங்க இருதயத்தில் பாய்ந்து செல்லட்டும், அவங்களுடைய மனசில் பாய்ந்து செல்லட்டும். அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு என்ற வேர், மன்னிக்கக்கூடாத தன்மைகள், அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்க. யாரெல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவர்களை மன்னிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க மனசு இருக்கிற வலி வேதனைகளை எடுத்து போடுங்க. உங்களோட மனசை ஹீல் பண்ணுங்கப்பா. உங்க சமாதானத்தினால, உங்க சந்தோஷத்தினால, உங்க அன்பினால அவங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா. அவங்க மைண்டில் சந்திக்கக்கூடிய குழப்பங்கள், எப்பொழுதுமே ஒரு குழம்பின நிலைமையிலேயே நான் வந்து இருக்கிறேன், ஒரே குழப்பமா இருக்கு, என்னால் சரியா டெசிஷன்ஸ் எடுக்க முடியல, என்னால் சரியா யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்க விடுதலையை கொடுங்க இயேசப்பா. அவங்க மைண்டில் விடுதலையை கொடுங்க. அவங்களுடைய பாரங்கள், அவங்க சிந்தனையில வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க. உங்க மைண்டில் இப்பொழுதே ஜெபிக்கிற இந்த வேலையில உங்களுடைய சமாதானம் வந்து இறங்கட்டும் அப்பா. உங்க சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். அவங்களுடைய ஸ்பிரிட்டை ஹீல் பண்ணுங்கப்பா. அவங்களுடைய ஆத்மாவை ஹீல் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு இன்னர் ஹீலிங் கொடுங்க இயேசப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்கிறதே. ஆவியானவரே, இப்பொழுதே அவங்க உள்ளத்தை நிரப்புங்க. உங்க சமாதானத்தினால நிரப்புங்க. உங்க சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. ஒரு அமைதல் உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொன்னீங்களே, இப்பொழுதும் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிற இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த புயல் போன்ற போராட்டங்களை பார்த்து இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க. இந்த ஜெபத்தை கெடுத்ததற்காக நன்றி மேசப்பா. அவங்க மனசுல இருக்கிற பயம், சந்தேகம், அவிசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வேரோட பிடுங்கி போடுங்க. என வேதம் சொல்லுது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோமே. அவங்க உள்ளத்துல இருக்கிற பயத்தை வேரோட பிடுங்கி போடுங்கப்பா. சந்தேகத்தை வேரோட பிடுங்கி போடுங்க. அவிசுவாசத்தை வேரோட பிடுங்கி போடுங்க. உங்க சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. இப்பொழுதே அவங்க மனசுல ஒரு தெளிவு உண்டாகட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததற்காக நன்றிப்பா. சுகத்தை கொடுத்து விட்டு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆறுதலின் தேவனே, அவர்களை ஆறுதல் படுத்துகிறீர். உமக்கு நன்றிங்க இயேசப்பா. தொடர்ந்து ஆறுதல் படுத்துங்க. உங்க அன்பினால அவங்களை நிரப்புங்கப்பா. உங்க சமாதானத்தினால நிரப்புங்க. உங்க சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியில உங்களுடைய சமாதானத்தினால அவர்களை தாங்கி கொள்ளுங்க. உங்க அன்பினால அவங்களை தேற்றுங்கப்பா. உங்க சந்தோஷத்தினால எப்பொழுதுமே நிறைந்திருப்பார்களாக. இந்த நொடியிலிருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை அவங்க உணரணும்னு சொல்லி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ, இந்த மெசேஜை நீங்க கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஏசப்பா இந்த மெசேஜ் மூலமா உங்க கூட பேசியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த மார்க் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற இந்த அற்புதங்கள், ஏசப்பா செய்த அற்புதங்களை நீங்களும் வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்காக மரித்த தேவன், உங்களுக்காக உயிரோடு எழுப்பின தேவன். இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வரையிலும்
உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். காட் bless you. Thank you.